ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் vlog. வெல்கம். இன்றைக்கி என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா நிக்கான் ZR. அதோட வந்த ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். புது ப்ராடக்டான நிக்கானோட சினிமா லைனப்பில் ஒரு பாடி வாங்கியிருக்கோம். ஸோ இது நிக்கானில் ஒரு நமக்கு எத்தனாவது பாடி? 4th. நிக்கானில் 4வது. இதுக்கு இது grip கொடுத்துருக்காங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஓகே, இப்போ நம்ம இந்த பாடியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி பண்ணியாச்சு, பட் ஆனால் வீடியோக்காக ஒன்ஸ் மோர் அகைன் பண்ணுறோம். கட் பண்ணுங்க. ஆல்ரெடி இதில் கத்திட்டே இருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் சார்ஜர் கவர் எங்கன்னு கேட்காதீங்க, ஆல்ரெடி இப்போ சார்ஜ் போட்டாச்சு. யூசர் மேனுவல், ஓகே. டைமர் தான் படிங்க, இல்லைனா யூடியூப் வீடியோ பார்த்துக்கோங்க. இது நிக்கானோட சர்வீஸ் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன கைடு. இது வாரண்டி கார்டு. வாரண்டி வந்து 2 years தான் கொடுப்பாங்க. இதே வாரண்டி நீங்கள் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 6 months வந்து எக்ஸ்ட்ரா வரும். நோட் தி பாயிண்ட். இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இந்தியாவான்றது தெரியாது. இது ஒன்று வெல்கம் கைடு. எல்லாத்தையும் இப்போ ஓரம் அப்படியே ஓரம் வச்சுட்டு ஆக்சுவல் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் கண்ட் கேபிள், ஒயர் கேபிள், என்ன கேபிள்? டைப் சி டு டைப் சி. டேரக்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைல் காப்பி பண்ணுறதுலாம். என்ன பிராண்டிங் எதுவுமே போடல. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பிராண்டிங் இருக்கும், எதுவும் இல்லை. பிராண்டிங் இல்லை. ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் ஆல். இது இந்த அடாப்டருக்கான கேபிள். ஸோ இதையும் ஓரம் வச்சிடலாம். ப்ளஸ் 1+1 பேட்டரி. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. சோனியில் தரமாட்டான், பட் ஆனால் நிக்கானில் கொடுப்போம் 1+1 பேட்டரி. ஸோ நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கண்டிப்பாக வந்து இன்னொரு பேட்டரிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 5000. ஸோ அது சேவிங் நமக்கு. 5005. திஸ் ஆக்சுவலி எப்பவுமே ஒரு நிக்கான் ஸ்ட்ராப். பட் ஆனால் இந்த பாடிக்கு அது யூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடி. தி ஒன் அண்ட் ஒன்லி நிக்கான் ZR. இதில் ஒன்றும் இல்லை, இது ஓரங்க. நிக்கான் ZR பாடி பார்க்கவே ரொம்ப ஸ்லீக் டிசைன், செமையாக இருக்குது. ஏன்னா பார்க்கவே ரொம்ப குட்டியான ஒரு, என்னடா இது இவ்வளோ இப்படி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் உள்ளே இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நீ எப்படி ப்ரொஃபைல் பண்ணுற? பார்க்க தான் சிறுசாக இருக்குது, பட் ஆனால் இது பண்ணுற வேலை பெருசு. லோகோவே நிக்கான் ரெட்டோட இருக்குது. இந்த ரெட்டோட வேல்யூவே வேறு. இதெல்லாம் நம்ம கையில் வரும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு சினிமோட்டோகிராஃபராக அண்ட் தென் சினிமான்னும் போது, சினிமா கேமரா நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லும் போது நல்லாயிருக்கு ஃபீல். அந்த இது ஹைப்ரிட் தான், ஆல் ஓவர் எல்லாமே பண்ணலாம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஹைப்ரிட் தான். இல்லை மேஜராக ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த டிஸ்பிளே. இப்படி காட்டின மாதிரி மேலே ஒரு ஹியூஜான டிஸ்பிளே. நீங்கள் தனியாக ஒரு மானிட்டருக்கெலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ப்ரொஃபஷனல் ப்ரோ கிரேட் ஷூட்டர்னால் கண்டிப்பாக ஒரு மானிட்டர் வச்சு கைடன்ஸ் வச்சு பண்ணி ஒர்க் பண்ணுவோம். பட் ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸும் சின்ன சின்ன ஒரு ப்ராஜெக்ட்ஸும் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷம் மானிட்டர்லாம் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. இது வந்து ஒரு ஒரு கேம் சேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இது வரைக்கும் எந்த பிராண்ட்லையும் நம்ம இந்த மாதிரி பார்த்தது இது வரைக்கும் எந்த பிராண்ட்லையுமே 4 inch மானிட்டரே கிடையாது. 3 inch கொடுப்போம். அந்த 3 inch பெசல்ஸ் வச்சு இந்திய கட் பண்ணி ஷார்ட் ஆகிடும். இதில் ஸ்க்ரீன் குவாலிட்டியுமே சூப்பராக. ஆக்சுவலி நிக்கானில் எப்பவுமே ஸ்க்ரீன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆமாம், ஜென்ரலாகவே ஏன்னா யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதுனால அதர் பாடிஸுமே ஸ்க்ரீன் குவாலிட்டி LED அதெல்லாம் டாப் நாட்சில் இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டன் லேவுட்ஸே கம்மி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் டச்சிலே போயிருக்காங்க. வெறும் இங்கே ஃபோட்டோ வீடியோ அண்ட் சிம்பிள் மெனு சிஸ்டம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெனு சிஸ்டம். பட் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக டச்சிலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இது ரொம்ப ஈஸியான ஒரு, எல்லாமே நம்ம டப்புன்னு சின்னதாக ஒரு ஆன் பண்ணிடலாம். பேட்டரி போட்டு சார்ஜர் எல்லாம் போட்டாச்சு. ஸோ என்ன பெனிஃபிட்னு நம்ம கிட்டே இருக்கிறது 8 பேட்டரி, 4 பாடின்னு 8 பேட்டரி, எந்த பேட்டரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக டச் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. கார்டு போடல, பிகாஸ் அதில் போட வேண்டிய கார்டு 2 கார்டு தான், சேஃப் எக்ஸ்பிரஸ் அண்ட் தென் நார்மல் மைக்ரோ SD. அதாவது மோட்ஸ் நீங்கள் சப்போஸ் இனி எதர் மோடு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது நீங்கள் எப்போவுமே ஜென்ரலாக யூஸ் பண்ணுங்கள். டிஸ்பிளே இது காம்பன்சேஷன் எக்ஸ்போஜர் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஐ கெஸ் நான் உள்ளே போய்ட்டு குயிக் மெனு குயிக்காக என்னென்ன உங்களுக்கு அர்ஜென்ட்டான திங்ஸ் எதுவோ அதை நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாய்ஸ்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் என்ன ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நிறைய பேர் டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டச்சும் அழகாக இருக்கும், பட் இது யூஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பர்பஸ்க்கு டச் தான் ப்ரோ. வீடியோ பர்பஸ்க்கு டச் ஈஸி. ஃபோட்டோகிராஃபினா யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா வந்து இந்த கையை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, லென்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க, ஜூம் ராக்கர். இது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஜூம் லென்ஸ், பவர் ஜூம் லென்ஸ் போட்டு தான் யூஸ் ஆகும். மற்றபடி ஃபோட்டோ எடுக்க சொல்ல ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், ஃபோக்கஸ் இருக்கா இல்லையா, அந்த ஆப்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதுக்கான அடிஷ்னல் கிரிப் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரிப்பும் போடலாம். ஏன்னா கிரிப்போடு போடும்போது தான் இன்னும் அந்த
கம்ஃபர்டபிலிட்டி வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு காட்டுறாங்க. இங்கே ஃபோட்டோவில் இருக்கா, ஃபோட்டோ நீ நார்மல் ரிங்கான்ப்பா, இதே நீ வீடியோக்கு போ இட்ஸ் ரெட்டு. இது ஷோஸ் ரெட் திங்ஸ். ரெக்கார்டிங் இண்டிகேட்டர், பேக்கில் ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்குது, கஷ்டம். இது ஒன் கிளிக் பண்ணால் அகெயின் ஆஃப். ஸோ இதையுமே அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இதுவுமே நிக்கானோட இதிலே நீங்கள் பெரிய கேஜ் கூட வாங்கிக்கலாம். பட் அடிஷ்னலாக சம்திங் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன இதுக்கு வந்து அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணுறது கஷ்டப்படலாம். ஜஸ்ட்டு அவ்வளோதான், சிம்பிள். வச்சோமா உக்காந்துச்சா எஸ். ஸோ இங்கே ஸ்க்ரூ போட வேண்டியது சிம்பிள் செட்டப் தான். பிகாஸ் இது எல் கிரிப்பு ஃபுல்லாக இருக்குது ஸ்மால் ட்ரேக்கில். அது ஒரு ஆல்மோஸ்ட் 7.5 சம்திங். நிக்கானோட இந்த பாடியோட வாங்க சொல்ல இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. அவ்வளோதான். இது என்னென்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ பண்ணுறதால தான் கொஞ்சம் பயமாகுது. இல்லை நல்லா டைட்டாக தான் இருக்கும். ஷேக் இருக்காம ஒரு ஃபீல் ஏதோ லைட்டாக உள்ள கிளப். இங்கே ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது இது ஃபிட்டாக இருக்காது. பட் நல்லா இதுவாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சின்ன கேமரா தூக்கும். யூஸ்வலாக ஒரு டிஎஸ்எல்ஆர் ஒரு மிரர்லெஸ் கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் டிஸ்பிளே பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பார்க்க எதுவுமே இல்லாத மாதிரி சின்ன கேமரா மாதிரி பெருசாக தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஒரு சின்ன கேமரா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் யூஸ்வலி என்ன ஒரு ஜென்ரலாக என்ன ஒரு மிரர்லெஸ் என்ன அப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த க்ரிப் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் க்ரிப்னால நல்லாவே அந்த பிளேஸ்மெண்ட்டு இந்த இடம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி C63 இவ்வளோ தான் ப்ரோ வரும். ஆமாம், இவ்வளோ தான் வரும் C63. எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்மோஸ்ட் 1 inch கிட்ட லென்த் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு இதில் ஸ்பெஷல் என்னென்னா வந்து 32 பிட் ஆடியோ ஃப்ளோட்னு இருக்குது. அதெல்லாமே வந்து கொடுக்க மாட்டாங்க, இன்பில் தான். இதில் கொடுத்துருக்காங்க 32 பிட். ஃப்ரண்ட்டாக நமக்கு ஃப்ரண்ட்டில் வேணால் ஃப்ரண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பேக்கில் வேணால் பேக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் வாய்ஸு, இல்லை ஆல் ஓவர் ஆகணும்னா ஆல் ஓவர் ஆகிக்கும். அந்த இதில் வந்து நம்ம லாக் ஃபார்மேட் மாதிரி லாகில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். லாகில் எப்படின்னா டைனமிக் தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம், இறக்கலாம், அந்த மாதிரி ஸ்டாப்ஸ் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி ஆடியோக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நாய்ஸ் வந்து அதை கட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி யூஸுக்கு நிறைய இந்த போஸோ ஆடியோ யூஸ் ஆகுது இந்த 32 பிட்டு. மைக் போட்டு இருக்குது, உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் அந்த போட்டு இருக்குது, மினி HDMI இருக்குது, டைப் சி போட்டுமே இருக்குது. இந்த காம்பேக்ட்லேயே இவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் யூசர் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நிறைய பேர் யூஸ் பண்ணவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் இல்லை பாடியில். ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோன்னா ஹீட் இஷ்யூ இருக்குமோ. ஏன்னா ஒரு சின்ன ஃபார்ம் ஃபேக்டரில் 6K எவ்வளோ ப்ரோ 6K இருக்குது, 6K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ரெட் ரால் எடுக்கலாம், அதுவும் R3Dயில் எடுக்கலாம், ப்ரோரோஸில் எடுக்கலாம், 422 HD நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணனால மேபி ஹீட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹீட் சுத்தமாக கிடையாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிக்கான்ட்டு ஈவெண்ட் லான்ச்சுமே போயிருந்தோம். அந்த லான்ச்லேயுமே வந்து ஒரு சில ப்ரோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த பாடி யூஸ் பண்ணி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஒர்க் பண்ண வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன எல்லாரோட ரிவ்யூஸ் வந்து இந்த ஹீட் இஷ்யூன்னு வரும்போது 0. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங் தான். ஏன்னா யூஸ்வலாக FX3 இருக்கட்டும், FX30 இருக்கட்டும், இன்பில்டாக வந்து ஒரு ஃபேன் கொடுப்பாங்க ஹீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இன்பில்டாக ஃபேன் எங்கேயுமே இல்லைனாலும் சுத்தமாக ஹீட்டை ஃபீல் பண்ணலை. நாங்களும் எங்களோட ஓன் யூஸ் ரிவ்யூ ஒன்ஸு ஈவெண்ட்டில் இவர் தான் ஷூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம். அண்ட் செப்பரேட்டாக இங்கே ஒரு ரெக்கார்ட் பட்டனுமே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு வீடியோ சென்ட்ரிக் கேமரானால உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப வெர்சடைலான ஒரு எதுக்குன்னா மோஸ்ட்லி ரிக் செட்டப் பண்ணிட்டா இங்கே வந்து பட்டன் அழுத்தி ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரிய ரிக் செட் பண்ணால் வரும், கேஜ் போட்டு இங்கே பேட்டரி போட்டு டிஸ்பிளே எப்படின்னா இப்படி ப்ளேஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளே இப்படி தான் டிஸ்பிளே இருக்கும், இங்கே இருக்காது. டிஸ்பிளே மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ டிஸ்பிளே ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருந்தால் இந்த மாதிரி அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைம் அது FX3ல FX30லாம் இருக்கும். சென்டராக வச்சு பண்ணனால நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம். எனக்கு அதில் ஒரு லென்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே, நான் உங்கள் லென்ஸ் எடுத்துகிட்டு வரேன். லென்ஸ் போட்டு குஜில் மஸ்த் சென்சார் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு காம்பேக்ட் பாடியில் ஒரு ஏன்னா இந்த பாடியோட மோஸ்ட்லி இந்த லென்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் அதை எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு இதுதான் அதிகமாக யூஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி எல்லாருமே 50 போட்டு காமிச்சு வைப்பாங்க. அது ZRல பேர் பண்ணி. எங்களுக்கு இதுதான் தேவை. அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. எடுத்தோன்னே டச் கைக்கு தான் போகுது. ஃபோட்டோஸுமே எடுக்கலாம், வீடியோஸ். இப்போது இந்த ஸ்க்ரீன் அந்த புள்ளியாக தெரியுது நல்லா இல்லைன்றதுக்கோசம் அந்த ஸ்க்ரீன் நம்ம அவ்வளோதான் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு ப்ரோ, கிளாரிட்டி அழகாக. நீ வீடியோ கிளைண்ட்டுக்கு இப்படி காட்டினா அந்த ஒரு ஃபீல். C63ல நாங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ காமிச்சாலே அந்த சின்ன ஸ்க்ரீனில் அந்த குவாலிட்டிலாம் சொல்லுவோம். மட்டமான ஃபோட்டோக்கள் சூப்பராக இருக்கும். அப்போ எங்கள் சூப்பராக இருக்கிற ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு இந்த சத்தம் ஏன் அந்த சத்தம் வருது?
வச்சுருக்காங்க எலக்ட்ரானிக் ஷட்டர். மேனுவல் ஷட்டர், ஆட்டோமேட்டிக் ஷட்டர் இல்லை, ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் ஷட்டர் இல்லை, எலக்ட்ரிக்கானிக் ஷட்டர் தான் சவுண்டு வருது. கட் பண்ணலாம், அப்புறம் சைலண்ட் ஷட் வைக்கலாம். அது சும்மா ஒரு ஃபீல், ஃபோட்டோ எடுக்கிற ஃபீல் வேணுமே அப்படின்றதுக்காக இந்த சட்டம் கேட்க தான் தெரியல. ஸோ நல்லா இருக்குது. நம்ம வடக்கு நண்பர் எடுப்பார். ஸோ இந்த ராக்கரே இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரோ. இது என்னன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே தான் போய் தேடணும்னு இல்லை, இங்கே நீ பட்டனே தேவையில்லை. அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் பட்டன், அந்த டயல், இங்கே பாரு சில விஷயம் தெரியும். ஆனால் நமக்கு ஜூம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆன் தி டச் ஸ்க்ரீனில் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நிக்கான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மெனு சிஸ்டம் எப்படின்னு, சூப்பர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் இப்போது இது ஃபுல்லாக டச்சில் வரும்போது இன்னும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சும்மா டக்குன்னு மாற்றலாம். வெட்டிங் மாதிரி சினாரியிலுமே வீடியோகிராஃபிக்கு லைக் ஃபாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஃபோட்டோக்கு நம்ம கேமரா வந்து இப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டோம், ஐஎஸ்ஓ ஷட்டரு அப்பச்சரு அப்படின்ட்டு. பட் இதில் பண்ண உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பாடி ஒன்று என்ன பண்ணோன்னா, ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் ஆஃபில் தான் இருக்கும். ஃப்ரேம் ரேட் ஆன் பண்ணிக்கலாம், விச்சுவல் இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ அப்புறம் உள்ளே போய் செட்டிங் பண்ணோம். இது நிறைய இருக்குது, இது ஒழுங்காக வீடியோ பார்த்து பண்ணலாம் சம்டைம்ஸ். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் அன்பாக்ஸ் ஆஃப் நிக்கான் சி. சில மேசிவான விஷயம்னு பார்த்தோன்னா வந்து ஒன் அண்ட் ஒன்லி இந்த ஸ்க்ரீன், அண்ட் தென் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்க இந்த பிராண்டிங் ரெட், இந்த ரெட்டு. ஏன்னா ரெட்டோட கொலாபரேட் பண்ணிக்கிறது வந்து இந்த சயின்ஸு, அந்த ஒரு அக்யூரசி ஆஃப் கலர்ஸு, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூனிக்காக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அதர் பிராண்ட்ஸ். நான் நிக்கான் யூசர் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை. நிறைய 2-3 பிராண்டோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், இதோட வீடியோஸுமே பார்த்துருக்கோம். அண்ட் நிக்கான் C6-3 வந்து சூப்பரான ஒரு வீடியோ சென்ட்ரிக் கேமரா தான் அதுவுமே. பட் அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக அண்ட் சினி லைனில் ரெட்டோட கொலாபரேட் பண்ணி விடும்போது அதோட அவுட்புட்டே வந்து லைக் லிட்ரலி நீங்கள் ஒரு ஃபிலிம் கேமரா தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆல்டர்னேட் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்ன வீடியோஸ், இல்லை வந்து ஒரு ஆட் கமர்ஷியல் ஆட்ஸு, எனிதிங் இதில் வந்து பாசிபிள். இதில் 1080p 23.9 ஃப்ரேமில் இருந்து 1080p ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 240 ஃப்ரேம் வரைக்கும் எடுக்கலாம். 240 ஃப்ரேம்ஸ் 1080pல எடுக்க முடியும்னு வச்சு பாருங்கள். இட்ஸ் கேம் சேஞ்சர். நான் என்னடா இன்னும் இப்போ 1080p அப்படி 240 ஃப்ரேம்ஸில் வந்து அந்த ஸ்லோ மோஷனாக இருக்கட்டும், நீங்கள் சின்னதாக ஒரு இன்ஸ்டா ஆட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சு பாருங்களேன், அந்த ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டைமில் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு. இதே 4K ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சேம் 24 ஃப்ரேமில் 24 ஃப்ரேம்லேருந்து 60 120 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் 120 போஸ்டில் ஒன் ஸ்டாப் கிராப் ஆகும். அண்ட் தென் வந்து 6K இருக்குது. 6Kல 24 ஃப்ரேம் 23.9 24 25 இருக்குது, 30 இருக்குது, 50 இருக்குது, 60 ஃப்ரேம் இருக்குது. 6K 60 4Kல 6K 60 வரைக்கும் இருக்குது. அதுதான் இது வந்து நாட் ஓன்லி டுடே, நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ தான் வந்து நிறைய, இப்போ நாங்கள் வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால வெட்டிங் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன், இனிமேல் நிறைய 1080p பண்ணிகிட்ருக்காங்க. M4ல், R6 Mark 2ல், Mark 3ல் வந்து இனிமேல் 1080p வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் யூஸ்வலி 4K பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிஃபோர் ஒரு 1 இயர் முன்னாடிலேருந்தே. ஸோ இப்போ 4K வந்து ரூல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து நிறைய பேர் கம்பெனிஸ் வந்து 4K அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6K வரும், நெக்ஸ்ட் 8K வரலாம் ஃப்யூச்சரில். நாட் நவ், ஒரு 5 இயர்ஸோ ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ கழிச்சு கூட வரலாம். ஸோ அதுக்குமே வந்து இந்த பாடி வந்து அப் டு த மார்க் இருக்கும். ஏன்னா அந்த டேட்டுக்குமே நாட் ஓன்லி டுடே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1080p 6K வரைக்கும் 1080p 6K வரைக்கும் பண்ணிக்கலாம். இது நம்ம கோடக் வீடியோ ஃபைல் டைப் கோடக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா H.264 8-bit மூவி. அது வந்து மூவி ஃபார்மேட்டில் வரும். அதில் MP4 ஃபார்மேட்டில் இருக்குது. H.265 8-bitல MOV இருக்குது மூவி. தென் H.265 10-bit இருக்குது. அதில் லாக் சூஸ் பண்ணிக்கலாம். இது அதில் வந்து டோன் மோடு லாக் ஸ்டாண்டர்டு HLG லாக் HLGமே இருக்குது, லாகுமே இருக்குது. மோஸ்ட் ப்ரிஃபரபிள் லாக் தான். மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிற 4K வந்து H.265 10-bit மூவியில் தான் எடுப்போம். ஏன்னா அதுவே வந்து செம்ம குவாலிட்டியாக வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு எந்த லாகில் சிசி பண்ண 4S 42HQ 10-bitல இருக்குது. தென் 12-bitல இருக்குது சேம் அதுவே. அண்ட் தென் R3D இதுதான் வந்து ஆக்சுவல் கேம் சேஞ்சர். வந்து நிக்கான் ரெட்டில் கொலாப் பண்ணி நம்ம வந்தது வந்து, அதுவும் லாக் G310 இதிலே வந்து மினி வெர்ஷன் ஒரு பொறுத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டி வேணுமோ எல்லாமே இது பாசிபிள். சும்மா ஒரு சின்னதாக யூடியூப் வீடியோ பண்ண போகிறீங்கன்னா
அதுக்கான செட்டிங்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு வெட்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு ஒரு கமர்ஷியல் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கார்பரேட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, இன்னும் கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இன்னும் பிட்ரேட் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை என்னோடய ஃபிலிம் தான் இதோட பர்பஸே ஒரு சினி லைனில் ஒரு பி கேமராவோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்னாலும் அதுக்கும் இந்த மாதிரி R3D ப்ரோரஸ்லா 12 பீட்லாம் வந்து 10 பீட்டே மோர் தென் எனஃப். பட் 12 பீட்லாம் அப் டு த மார்க் இருக்கும் உங்களுக்கு அந்த கலர் கரெக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்சில். அதுதான் ஒரு பியூட்டியே. எண்ட் ஆஃப் தி டே ப்ரைஸ் தான் பேசுமே. ஏன் இது நான் FX30 FX3 இப்போலாம் சொல்லிட்டு பேசுவாங்க. பட் ஆனால் இதோட வேல்யூ வேறு. ஆமாம், இது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்ல. ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து சூப்பராக சஸ்டெயின் ஆகணும், இதை வச்சு நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தான். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம், இது வாங்குங்க அப்படின்னு. இதில் இந்த மாதிரி யூசஸ்லாம் இருக்குது. இது இந்த மாதிரி பெஸ்ட்டான வேலை கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து ஃபுல் யூசர் ரிவ்யூ, ஃபுல் மெனு சிஸ்டம், இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்னு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வாட்டி யூசர் ரிவ்யூவில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இஃப் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் ஏன் இந்த கேமரா நீங்கள் வாங்குனீங்க, எதுக்கு நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு இந்த கேமராவோட ஸ்பெக்கு தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச உதவி ஹெல்ப் உங்களுக்கு ஒரு நாலேஜோ நாங்கள் ட்ரை பண்ண கொடுப்போம். இல்லை, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூசர் ரிவ்யூ வேணுமா. ஏன்னா நீங்கள் யாராவது சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் வந்து ஃபர்தராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க முடியும். ஏன்னா பிஸி ஷெடியூல்லையுமே சரி கேமரா வாங்கணும், அன்பாக்ஸ் ஒன்று போட்டுடலாம், எல்லோரும் பார்ப்பாங்க, என்னென்ன வருதுன்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு யூசர் ரிவ்யூவும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து பிங் பண்ணுங்கள், நாங்கள் ட்ரை டு மேக் பண்ணுவோம். தேங்க்யூ கேஸ். மறக்காமல் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.